இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த அயனிக் ஈக்குலிபிரியம் சாப்டரில் pH ஸ்கேல் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம இந்த வாட்டரோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் பற்றி பார்த்தோம். அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 1 × 10⁻14ன்னு சொன்னோம். அதாவது வாட்டர் ஏன் நியூட்ரல் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா H+ யானும் OH- யானும் 1 × 10⁻7ல் இருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 10⁻14 வருது. அதுதான் நம்ம நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னோம். அந்த 1 to 14 வரைக்கும் இருக்குது இல்லையா pH ஸ்கேல், அது வந்து இந்த வாட்டருடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் என்ன வருதுன்றது நம்ம பேசணும். அதே தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சப்போஸ் அதை பார்க்காம டைரெக்டாக அந்த pH ஸ்கேலை புரிஞ்சுக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வாட்டருடைய அயனைசேஷன் இருக்கு இல்லையா, அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அது புரிஞ்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் இந்த pH ஸ்கேலை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்படி என்ன சார் இந்த pH ஸ்கேலை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, pH ஸ்கேல் பற்றி உங்களுக்கு தெரியும். பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸை பற்றி நம்ம பேசக்கூடியதான். அதாவது எவ்வளோ OH- அயான்ஸ் இருக்குது, எவ்வளோ H+ அயான்ஸ் இருக்குது. H+ அயான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அசிடிக்னு சொல்கிறோம். OH- அயான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேஸ்னு சொல்கிறோம். ஃப்ரம் 1 to 6 வரைக்கும் அசிடிக்னு சொல்கிறோம், 7 நியூட்ரல்னு சொல்கிறோம், ஃப்ரம் 8 to 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்கிறோம், ஏன் இந்த pH ஸ்கேல் அப்படிங்கிறது 1 2 3 4 5 6ன்னு வந்துச்சு? ஏன்னா நம்ம வாட்டரோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பற்றி சொல்லும்பொழுது பவரில் தான் சொல்கிறோம். 1 × 10⁻7 1 × 10⁻5 அப்படி தான் நம்ம பேசுகிறோம் ஒரு மாலிகுல் டிசோசியேட் ஆகும் பொழுது. ஆனால் இங்கே நம்ம 1 2 3 4ன்னு ஈஸியாக சொல்லிடுறோம் pH ஸ்கேலில். ஸோ எப்படி இது மாறுனுச்சு அப்படின்றது பேசக்கூடியது தான் இந்த pH ஸ்கேல் அப்படிங்கிறது. ஓகேவா, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா, அவங்களுக்கு நான் தெரியாது. இப்போ நான் எழுதுகிறேன், என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இப்போ நான் எழுதுகிறேன். அதை எழுதிட்டு நான் திரும்ப இங்கே வரேன். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். 1 or 2 times பாருங்கள் இந்த வீடியோவை, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, இதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH and OH இருக்காங்க இல்லையா, அதையும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிவிடும். சரியா, இந்த pH ஸ்கேல் அப்படியே கண்டினியூ ஆகுது, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH and OHன்றது அதையும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே pH ஸ்கேலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, எந்த அடிப்படையில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா pH ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு தெரியும் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு சொல்லும்பொழுது வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹைட்ரஜன் அயான் டிசோசியேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 × 10⁻7 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த அளவுக்கு ஒரு வாட்டர் மாலிகுலில் H+ அயான்ஸ் அப்படிங்கிறது டிசோசியேட் ஆகிருக்குது. ஓகேவா, அதே மாதிரி நம்ம OH- அயான்ஸ் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறோம், அவரும் 1 × 10⁻7 அப்படின்னு தான் சொல்கிறோம். இது வந்து நியூட்ரல் கண்டிஷனில் நம்ம பேசும்பொழுது ரெண்டு பேரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 10⁻14 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டருடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டாக சொல்கிறோம். அப்போ தான் நியூட்ரல் கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னோம். ஓகேவா, இது நமக்கு தெரியும். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வாட்டர் அயனைசேஷன் பற்றி படிக்கும்பொழுதே பேசியிருக்கிறோம். இங்கே நம்ம pH = நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ் 10⁻7 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அல்லது இதே நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இன்னொரு விதத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோனியம் அயான்னு சொல்லலாம். இதே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா H3O+ அப்படின்னு சொல்லலாம். அந்த H3O+ வந்து எந்த அளவுக்கு டிசோசியேட் ஆகிருக்குன்னா 10⁻7 தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரோனியம் அயனை எடுத்துப்போம். இப்படி எழுதலாம். ஏன் சார் இப்போ லாகு கொண்டு வந்தாங்க, இப்படி தானே எழுதிட்டு இருந்துச்சு, பவர் ஆஃப் H+ அயான்ஸ் அப்படிங்கிறது இப்படி தானே எழுதுறோம், இவர் 10⁻7 டிசோசியேட் ஆகிருக்காரு, இவரும் 10⁻7 டிசோசியேட் ஆகிருக்கு, அப்படி தானே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இது நமக்கு எழுதுறதுக்கு இந்த மாதிரி வேல்யூ நம்ம டெசிமல் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காம்ப்ளிகேட்டட்லேருந்து கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த லாகரிதம் மெத்தட். இந்த லாக் வேல்யூ மாதிரி கொண்டு போகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். pH வேல்யூ 1 2 3 4ன்னு சொல்லி ஈஸியாக நியூமெரிக்கலில் சொல்லிட முடியும். இல்லாட்டினா நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லணும் அப்படின்னா H+ அயான்ஸ் அல்லது OH- அயான்ஸ் வந்து ஒரு சொல்யூஷனில் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லும்பொழுது இது 10⁻5ல் இருக்குது, இது 10⁻4ல் இருக்குது, இப்படி தான் நம்ம ஆசிட் பேஸை ஒவ்வொரு முறையும் நம்ம 10 சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்தது தான் அந்த லாக் மெத்தட். ஓகேவா, ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ இவர் நெகட்டிவ் லாகில் இருக்கார். ஸோ நெகட்டிவ் லாக் இருக்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் என்ன செய்கிறோம், மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா -pHன்னு வந்துடும். இவர் ப்ளஸ் அப்படின்னு மாறிடுவார். ஸோ +10 இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோனியம். ஓகேவா, இப்படி கொண்டு வந்துடும். ஓகேவா, ஸோ லாக் பேஸ் 10 பவர் H3O+ அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது இதே நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் கொண்டுட்டு வரோம் அப்படின்னா 10⁻−pHன்னு எழுதலாம். இது என்ன அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றது நான் கொஞ்சம் டீட்டெயில் எழுதுறேன், அவ்வளோதான். நீங்கள் இதை பார்த்துட்டு அங்கே போனீங்கன்னா இன்னும் சிம்பிளாக புரியும். ஓகேவா, இப்படி எழுதலாம். இப்போ லாக் 10 ஹைட்ரோனியம் அப்படிங்கிறது என்னென்னா H3O+ன்னு எழுதலாம். அதுனா சரி எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக எப்படி இருக்குதுன்னா லாக் 10⁻x = xன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒன்று இருக்குது மேத்தமெட்டிக்கல் ஒரு ஃபார்முலா, லாக் 10⁻x = x அப்படின்னா லாக் 10 ஹைட்ரோனியம் அயன் = ஹைட்ரோனியம் அயன் சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்படி எழுதலாம்.
இது இந்த 10 power minus pH அப்படிங்கிறது என்னன்னா இந்த pH அப்படிங்கிறதுனா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயன்ஸ், அதுதான் -7 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஹைட்ரோனியம் அயன் இப்படி தான் மீன் பண்ணுறோம். இப்போது நியூட்ரல் கண்டிஷனில் நமக்கு தெரியும் வாட்டர் அட்டு நியூட்ரல் கண்டிஷன் ஆஃப் வாட்டர், நியூட்ரல் கண்டிஷன் ஆஃப் வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயனை பற்றி பேசும்பொழுது நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ்ட் அண்ட் 10 power -7 அப்படின்னு தான் சொல்கிறோம். இதே நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் OH - எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அதுவும் என்ன நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ்ட் அண்ட் 10 power -7 தான் சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு பேருமே நியூட்ரல் கண்டிஷனில் அவரும் 10 power -7 இவரும் 10 power -7 தான். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது, அதாவது பவரில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை ஜஸ்ட் 1 2 3 எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் H+ மட்டும் எடுத்துக்கோங்க, இதே தான் OHக்கும் பொருந்தும். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதே நான் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ இவரை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை விட்டுருங்க, ஓகேவா, இதை விட்டுருங்க, இதை அப்படியே கொண்டு வாங்க, இதை மட்டும் கொண்டு வந்துருங்க, எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். ஸோ இந்த மைனஸ் என்ன செய்யுங்க, -1ன்னு கொண்டு வந்துருங்க. இந்த 10 power -7 என்ன செய்யலாம் அப்படின்னா -7 அப்படி டிஜிட் முன்னாடி கொண்டு வந்துருங்க. மேத்தமெட்டிக்கலாக நம்ம அப்படியே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஸோ log 10 power 10 = 1 தான். ஏன்னா log base 10 power 10 = 1 அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா +7 அப்படின்னு வந்துடும். +7 யார், பவர் ஆஃப் ஹைட்ரஜன், ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரியுதா 10 power -7 அப்படிங்கிறது எப்படி +7 மாறுனுச்சுன்னு சொல்லி, ஓகேவா. இதை தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க, இந்த -7 கீழே கொண்டு வந்துருங்க. ஆக்சுவலாக இன்னும் கூட இங்கே கொண்டு வரலாம் -7. இந்த மைனஸ் சைன் அப்படியே -1 வச்சுக்கோங்க. log 10 power 10 = 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது +7 தான், ஓகேவா. இப்போது 10 power -7 அப்படிங்கிறது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணும்போது +7 மாறிடுச்சா. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் நியூட்ரல் கண்டிஷனில் இருக்கும்போது வாட்டர் நம்ம வந்து நியூட்ரல் pH லெவல் 7 அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லி. ஆக்சுவலாக அது 10 power -7 தான். இந்த 10 power -7 சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் +7 அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். இப்போது சப்போஸ் 10 power -7லேருந்து 10 power -6 போகுது அப்படின்னா டிஜிட் வந்து அதாவது H+N இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா -7லேருந்து -6 அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அது அதிகம். -7 to -5 அப்படிங்கிறது -5 தான் மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பவரில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே போகுதோ அந்த வேல்யூ அதிகம் தான் சொல்கிறோம். ஏன்னா இது வந்து 10 power -7 அப்படிங்கிறது H+N இந்த அளவுக்கு டிசோசியேட் ஆகிருக்காங்க. சப்போஸ் 10 power -5 அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். H+N 10 power -2 அப்படிங்கிறது இன்னும் H+N அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் பவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு மைனஸ் வேல்யூ பாசிட்டிவ் நோக்கி போய்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு H+N அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். பிக் நம்பர் தான் அர்த்தம் அது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது H+N உங்களுக்கு அதிகமாகறாங்க அப்படின்னா இப்போ ப்ளஸ், இப்போ இது சப்போஸ் இங்கே -5 இருக்குன்னு வச்சுப்போம், அப்படின்னா என்ன இருக்கீங்க +5 மாறும். அப்போ pH +5 அப்படின்னு சொல்லும்போது அசிடிக் கண்டிஷன் ஒன்று அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தமா. அதே மாதிரி சப்போஸ் இங்கே -3 இருக்குது அப்படின்னா இங்கே என்ன வரும் +3 மாறும். +3 அப்படிங்கிறது pH +3 அப்படின்னு சொல்லும்பொழுது அசிடிக் கண்டிஷன் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால தான் அசிடிக் கண்டிஷன் சொல்லும்போது ஃப்ரம் 1 to 6ன்னு சொல்லும்போது 6 5 4 3 2 1ன்னு சொல்லும்போது அசிடிக் தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம், அமிலத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் H+N வந்து அதிகமாகுது. -7லேருந்து -5 போகுது, -5லேருந்து -4 -3 -2ன்னு சொல்லும்போது H+N அதிகமாகறாங்க. ஏன்னா அது பிக் வேல்யூ இல்லையா. ஸோ அதிகமாகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், pH உடைய வேல்யூ எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதோ அது மோர் அசிடிக்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியுதா. ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க என்ன சார் 4 3 2 1ன்னு சொல்லி நம்பர் டிக்ரீஸ் தானே ஆகுது, ஏன் வந்து ஆசிட் வந்து நம்ம அப்படி ஹை அசிடிக்னு சொல்கிறோம், நம்பர் கம்மியாக தானே போகுதுன்னு சொல்லி நம்ம டேரெக்டாக திங்க் பண்ணுவோம். பட் மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 10 power -7 10 power -4 10 power -3ன்னு சொல்லும்பொழுது இந்த லாக் வேல்யூ வச்சு எடுக்கும் பொழுது மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நியூமரிக்கலாக நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 7 6 5 4ங்கிறது கம்மி தான். ஆனால் டிசோசியேஷன் படி பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக அதிகம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஹை அசிடிக்னு சொல்கிறது pH = 1ன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த அடிப்படையில் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம் இந்த pH ஸ்கேலை, ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புரியல திரும்ப 1 or 2 டைம்ஸ் பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை, ஓகேவா. இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போது பேஸுக்கும் பொருந்தும் அப்படின்றாங்க. பேஸ்ன்னு சொல்லும்பொழுது இப்போ இந்த பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் இருக்குல்லையா, அதுக்கு பதிலாக OHன்னு சொல்லியிருப்போம், இதை கொண்டு வந்திருப்போம், ஓகேவா. POH = நெகட்டிவ் லாகரிதம் 10 power log base 10 power -7 அப்படின்னு சொல்லியிருப்போம், ஓகேவா. இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் இப்போது 10 power -7 அப்படின்னு சொல்லும்பொழுது OH - அதிகமாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 10 power -7லேருந்து 6 5 4 3 2 1ன்னு சொல்லி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது உங்களுக்கு பேஸில் எப்படி போகும்னா 8 9 10 11 12ன்னு போகும். இங்கே உங்களுக்கு அசிடிக்கில்
6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லும்போது டிக்ரீஸ் ஆகும்போது H+ions அதிகமாக இருக்கிறதா சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே பேஸில் வந்து உங்களுக்கு 10⁻⁷ 10⁻⁵ அப்படிங்கிறது அதிகமான வேல்யூ இல்லையா? OH- அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். பவர் ஆஃப் OH- ஹைட்ராக்சில் அயன். ஓகேவா? அப்போது -7 -5 அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. அப்படியே என்ன அர்த்தம்? -7 to -5 அப்படிங்கிறது OH- இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்போ ஃப்ரம் 7 to 8 9 10 11 12 அப்படி போயிட்டே இருக்கும். அப் டு 1 வரைக்கும் போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா OH ஓகேவா? OHல 10⁻⁴ அப்படிங்கிறது 10⁻4 அதாவது pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 14ல் கொண்டு போய் நிறுத்தும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் கண்டிஷன் சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஸ்கேல் அப்படிங்கிறது டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 1 to 14 சொல்லி. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஏன் இந்த pH ஸ்கேல் அப்படிங்கிறது 1 to 14 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இந்த 1 to 14 அப்படிங்கிறது 1 mole ஆஃப் வாட்டரை வந்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது H+ions OH- எந்த அளவுக்கு டிசோசியேட் ஆகிறாங்களோ அவங்களுடைய அந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்லேருந்து கொண்டு வந்த வேல்யூ தான் இந்த 1 to 14 அப்படிங்கிறது. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆசிட் பேஸ் அப்படிங்கிறத நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது பாருங்களேன், இப்போ பொதுவாக நமக்கு சப்போஸ் pH வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹைட்ரோனியம் அயன் இருக்காங்க இல்லையா? ஹைட்ரோனியம் அயன் வந்து உங்களுக்கு சப்போஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, இந்த OH- அதிகமாக இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம்? இது வந்து அசிடிக்னு சொல்கிறோம். அதே உங்களுக்கு சப்போஸ் இந்த OH- வந்து இவர் வந்து அதிகமாக இருக்கார் ஹைட்ரோனியம் அயன்ஸை விட அப்படின்னா என்ன சொல்கிறோம்? அவரை நம்ம பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ரெண்டு பேருமே 1 × 10⁻⁷ தான். பட் ஆசிட்னு சொல்லும்போது 1 to 6 வரைக்கும் எடுத்துக்கிறோம். பேஸ்ன்னு சொல்லும்போது ஃப்ரம் 8 to 14 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரெண்டு பேருமே மைனஸ்லேருந்து உங்களுக்கு மைனஸ் வேல்யூலேருந்து பாசிட்டிவ் வேல்யூ நோக்கி போவாங்க. லாக் வேல்யூ பார்க்கும்போது லாக் பேஸ்ட் அண்ட் பவர் -7 -6 -5 -3 -2ன்னு சொல்லும்போது H+ions பொறுத்த வரைக்கும் 3 2 1ன்னு சொல்லி அசிடிக்கு நோக்கி போகும். பேஸ்னு பார்க்கும்போது 8 9 10 11 12 13 14 போகும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் புக் வாங்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதே தான் நாங்கள் நடத்தியிருக்காங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், pH நெகட்டிவ் லாக்ரதம் ஆஃப் பேஸ்ட் அண்ட் ஹைட்ரோனியம் அயன் கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், அதே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹைட்ரோனியம் அயன் = 10⁻⁻pH அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, ஏன் இந்த 10⁻⁻pH அப்படின்றது வந்துச்சுன்னு சொல்லி ஆன்டிலாக் ஆஃப் pHன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்களேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கின்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஏதோ இல்லாத பேசாமல் நினச்சிடக்கூடாது இல்லையா? ஆக்சுவலாக டெக்ஸ்ட் புக் உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே இதைத்தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம pH = நெகட்டிவ் லாக்ரதம் ஆஃப் 10 பவர் ஹைட்ரோனியம் அயன் இருக்காங்க இல்லையா? இந்த மைனஸ் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். தென் என்ன சார் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் கொண்டு வரேன். 10⁻⁻pH = ஹைட்ரோனியம் அயன் கொண்டு வரலையே. இதே தான் இங்கே என்ன செய்கிறாங்க டெக்ஸ்ட் புக்கில். இங்கே பாருங்கள், 10⁻⁻pHன்னு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? நம்ம ஹைட்ரோனியம் அயன் ரைட் சைடில் வச்சிருப்போம், 10⁻⁻pH லெஃப்ட் சைடில் வச்சிருப்போம். இது அப்படியே ஈக்குவல் டு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதே நம்ம ஆன்டிலாக் ஆஃப் -pHன்னு சொல்லலாம். ஓகேவா? பேஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் பொருந்தும். பவர் ஆஃப் OH- நெகட்டிவ் லாக்ரதம் ஆஃப் 10 பவர் OH. இந்த ஏன் லாக் கொண்டுட்டு வரன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா இந்த பவரில் 10⁻⁷ அப்படின்னு 10⁻⁴ சொல்லக்கூடியது இந்த பவர் ஆஃப் அந்த அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் H+ions OH- நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த லா கொண்டு வரோம். அதுக்காக தான் நம்ம அந்த pH ஸ்கேலை டீட்டெயிலாக படிக்கிறோம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், அட் நியூட்ரல் கண்டிஷனில் சப்போஸ் வாட்டர் வந்து நியூட்ரல் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸில் 1 × 10⁻⁷ அப்படிங்கிறது ஹைட்ரோனியம் அயனும் H+ionsம் ஈக்குவலாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா pH = நெகட்டிவ் லாக்ரதம் ஆஃப் 10 ஹைட்ரோனியம் அயன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். -7 கொண்டு வந்துருங்க வெளியில். ஸோ இந்த மைனஸ்க்கு பதிலாக 1 கொண்டு வந்துருங்க. லாக் 10⁻10 = 1. ஏன் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, லாக் பேஸ் 10⁻10 = 1. ஸோ அப்படி 1ன்னு பார்த்தீங்கன்னா +7 வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹைட்ரோனியம் அயன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா 10⁻⁷ அதிகமாக இருக்குது, அது அசிடிக்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே உங்களுக்கு பேஸாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறோம், அதை நம்ம இது இருக்குது பாருங்கள். பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஹைட்ரோனியம் அயனோட உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அதை நம்ம பேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இது வந்து OH- ஹைட்ரோனியம் அயன் அதிகமாக இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அசிடிக்கோட OH- ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம பேஸ்ன்னு சொல்கிறோம். எப்போல்லாம் உங்களுக்கு லெஸ் தென் 7 இருக்கோ அதை நம்ம அசிடிக்னு சொல்கிறோம். எப்போல்லாம் மோர் தென் 7 இருக்கோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், பேஸ்ன்னு சொல்கிறோம். இதைத்தான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏதோ மேத்தமெட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக தியரட்டிக்கலான விஷயம் தான், அதை மேத்தமெட்டிக்கலாக நமக்கு சொல்கிறாங்க. அந்த கான்செப்ட் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு எழுத முடியும். எக்ஸாமில் சப்போஸ் 1 மார்க் கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த pH ஸ்கேல் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு,
எதன் அடிப்படையில் நம்ம pH ஸ்கேலை ஃப்ரம் 1 to 14 சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் pH ஸ்கேல் அப்படிங்கிறது. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH அண்ட் OH பற்றி பார்க்கலாம். பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் அண்ட் OH மைனஸ் அயன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க பாருங்க. பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஹைட்ரோனியம். பவர் ஆஃப் OH மைனஸ் அயான் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ்ட் ஆன் OH மைனஸ். இப்போ நம்ம எழுதினோம்லையே அதை அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த pH ஸ்கேலில் இங்கே பாருங்கள் ஆட் பண்ணுறோம். யார் ஹைட்ரஜன் அயனையும் OH மைனஸ் அயனையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்பொழுது நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரோனியம் நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ்ட் ஆன் OH. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது காமனாக இருக்கக்கூடிய மைனஸ் என்ன செய்கிறீங்க வெளியில் கொண்டு வந்துடுறீங்க. இப்போ ஆட் பண்ணுங்கள் சென்டரில் ப்ளஸ் வந்துடும் இல்லையா. ஸோ மைனஸ் வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் வந்துடும் சென்டரில். நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா லாக் காமனாக வெளியில் கொண்டு வந்துங்க. மைனஸ் லாக்டனை வெளியில் காமனாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஹைட்ரோனியம் இன்ட்டு OH மைனஸ். சரியா, இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா log A ப்ளஸ் log B இஸ் ஈக்குவல் டு log A இன்ட்டு B. ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா log A ப்ளஸ் log B இஸ் ஈக்குவல் டு log A இன்ட்டு B அப்படிங்கிறது இங்கே காமனாக வந்துச்சா. ஸோ pH plus POH is equal to minus log base 10 power hydronium into OH minus n. இந்த ஃபார்முலா அப்படி தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் KW வாட்டரோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன 1 into 10 power minus 14 அப்படிங்கிறது. ஸோ இங்கே பாருங்களேன் மைனஸ் இது வந்து உங்களுக்கு வாட்டரோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ அது அப்படி இங்கே கொண்டு வந்துங்க மைனஸ் லாக் பேஸ் 10 KWன்னு கொண்டு வந்துங்க. இந்த KWங்கிறது வாட்டரோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. அப்போது இந்த லாக் பேஸ் 10 KW is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த PKWக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இந்த PKWன்னு எழுதிக்கலாமா. இப்போ பாருங்கள் PKW is equal to நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ் 10 power minus 14. ஏன் சார் 10 power minus 14 சொன்னீங்க. இங்கே ஹைட்ரஜனும் OH மைனஸ் ஏனும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 தான். இந்த 14 log 10 power 10 அப்படிங்கிறது எப்படி கொண்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா இங்கே 7 பார்த்தோம் இல்லையா. யார் இந்த H ப்ளஸ் சான்ஸ் பார்த்தோம் பாருங்கள். இது எப்படி கொண்டு வந்தோம் எப்படிங்க +7 கொண்டு வந்தோம். இதே மெத்தடில் தான் 14 log அப்படி இங்கே இருக்குது. ஓகேவா. இது நம்ம ஏன் அப்படியே டேரெக்டாக 14 கொண்டு வந்தோம் அப்படின்னா அதே மெத்தடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு 14 வந்துடும். ஓகேவா. இந்த 14 அப்படிங்கிறது போத் ஹைட்ரஜன் அண்ட் OH மைனஸ் அயான் வாட்டரில் இருக்காங்க இல்லையா. அவங்களோட டோட்டல் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் 14ன்னு சொல்கிறோம். இது தான் நமக்கு pH ஸ்கேலில் அப் டு 14 வரைக்கும் நம்ம பார்க்குறது. சரியா. போத் H அண்ட் OH ரெண்டு பேரும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு ஸ்கேல் எவ்வளோ இருக்கணும் 14 தான் வரும். இது 1 mole ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸை நம்ம டிசோசியேட் பண்ணும்பொழுது இவ்வளோ தான் நமக்கு அவரோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கும். H ப்ளஸ் அயான்ஸும் OH மைனஸ் அயான்ஸும் இவங்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சொல்யூஷன் அசிடிக்காக இருக்கா பேசிக்காக இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல்லேருந்து கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம் H ப்ளஸ் அயான்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களை நம்ம அசிடிக்னு சொல்கிறோம். OH மைனஸ் அயான்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களை நம்ம என்ன செய்கிறோம் பேசிக்னு சொல்கிறோம். ஓகேவா. இந்த கால்குலேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். புரியுதா இல்லையான்றது ஒரு தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கெமிஸ்ட்ரி டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது CBSE மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை இப்போ நம்ம தமிழ்நாடு போர்டும் கேட்டுட்டு இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் கூட டீட்டெயில் வேணும் அப்படின்னா CBSE சாப்டர்லேயும் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த pH ஸ்கேலை பற்றி இன்னும் அதில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம். ஓகேவா. அது வேணாலும் அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்து படிக்கும்போது உங்களால் இன்னும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சரியா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.